ஆர்க்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல. பரவாயில்ல, இந்த ஆர்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கும். வேகமாவும் இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா ஆனது இல்லையே. அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும். உலகத்தையும் காப்பாத்திக்கிட்டு ஸ்கூலுக்கும் போறதுக்கு உனக்கு எப்படிதான் டைம் கிடைக்குதோ? ஏன் மேல வந்து மோதுற? அவங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ரேஞ்சர்ஸ், இந்த ஆர்கனிக்கை தடுத்தே ஆகணும். வாங்க போலாம். ஒரே ஒரு பீம் தான் இருக்கு, அது நிச்சயமா வெளியில வந்தே ஆகணும். நீ சரியா சொன்ன டாக்ஸிகா, அந்த ஆர்க்கு நிச்சயம் வந்தே ஆகணும். பாரு டாக்ஸிகா, 1000 வருஷம் ஆச்சு, நேத்து பார்த்த மாதிரி அப்படியே இருக்க பாரு. எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்கதான் எல்லா ஆர்க்குமே பிறந்தது. இப்ப எல்லாரும் எங்க போயிருக்காங்க? யாரையுமே காணும். சத்தரை கிடக்கிற எல்லாரையும் நம்ம ஒண்ணு திரட்ட போறோம். மறுபடியும் தீய சக்தியை ஒரு பெரிய படையா உருவாக்குவோம். எல்லா ஆர்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து நம்ம மறுபடியும் இந்த உலகத்தை ஆள போறோம். என்ன சத்தம் அங்க? மாஸ்டர் ஆர்க், இவ்வளவு நாள் நீங்க இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. மறுபடியும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் ஆர்க். நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க? அந்த போர்ல தப்பிச்சு வந்து இந்த மனிதர்களை போலவே மாறி உங்களோட தீய சக்திகளை இந்த மனிதர்கள் கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மாஸ்டர் திரும்ப வந்துட்டேன். நேரம் வந்துருச்சு. ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல? ரொம்ப தீய சக்தியா தான் இருக்காரு. ஆனா இவர் வித்தியாசமா இருக்காரு. இந்த உலகத்தை நாம ஆளணும். எனக்கு என்னமோ இவர் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. நீ மட்டும் நான் சும்மாவா? நீயும் வெயிட் போட்ட மாதிரி தான். சரி சரி, நீ கோவப்படாத, ஒளியா தான் இருக்க. 1000 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் நான் வந்திருக்கேன். இப்ப நாம பழி வாங்கியே ஆகணும். இப்ப கூட நம்மளோட படைகள் திரும்பவும் உயிர் பெறும். ஒரு புது ஆள் வந்திருக்கு. போய் அவனை கண்டுபிடிங்க. உடனே அவனை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க. உத்தரவு மாஸ்டர். வா போலாம். ஒரு நிமிஷம். ஒருவேளை ஆர்கெல்லாம் தான் இடத்தை விட்டு துரத்தப்பட்ட விலங்கு மாதிரி இருக்கலாம். அதுக்குன்னு சில காரணங்கள் கூட இருக்கலாம். ஆர்கிட்ட போய் பேசினா அந்த உன் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறியா? விலங்குகள் காரணம் இல்லாம நம்மள வந்து தாக்காது. அந்த காரணத்தை என்னன்னு நீ என்ன கண்டுபிடிச்சா வேணாலும் பண்ணிக்கோ லீடர். நாங்க ஆர்க்க தடுத்தே ஆகணும். வாங்க போலாம். கால் ஆர்க பத்தி அவ சொல்றது சரிதான். ஏன் அப்படி சொல்ற? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நான் 6 மாசமா தான் ரேஞ்சரா இருக்கேன். டேனியல் அதுக்கப்புறமா வந்தான். நீயும் இப்பதான் வந்த. ஆனா டெய்லர் 1 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கா. அவளுக்கு இந்த ஆர்க்ஸ பத்தி தெரியும். மாஸ்டர் ஆர்குவனை எங்களோட படையில சேர்க்கறதுக்காக எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அதானே உன்னோட முதல் கடமை. நீ இந்த நகரத்தை மொத்தமா அழிக்கணும். அத நீ செய்யறதுக்கு உனக்கு மொத்த சக்தியும் கொடுக்க போறோம். புரியுதா? என்ன சொல்ற? நான் சொல்லுறேன். நான் சொல்றது கேளு. இங்க பாரு டெய்லர், காலை நாம அங்க விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. மக்கள் ஆபத்துல இருக்காங்க. பேபி சிட்டிங்ல இப்ப டைம் இல்ல. அவன் புது பையன். அப்ப ஜாப் ட்ரைனிங்ல இருக்கான்னு நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, அவன் எலிசா கூட இருக்கான். சோ பிரச்சனை வராது. பட் அவன் தான் நம்மளோட லீடர். இதோ தீய சக்தியின் ராஜாக்கம் ஆரம்பம். இழந்திருக்க
பேசி தீர்த்துக்கலாம். சரியா சொன்ன. பார்த்தல. தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பேசதான் வந்தேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நிறுத்து. என்ன? அது ரொம்ப ஆபத்தானது. விலங்கு மாதிரி கிடையாது. உயிர் உள்ள எல்லாத்துக்கும் இதயம் இருக்கணும். என்னால அதோட கனெக்ட் ஆக முடியும். அதுக்கு வாய்ப்பே இருக்கு. கால் வேண்டாம். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். எதுவும் கேட்க மாட்டேங்குது. உனக்கு இதயமே இல்ல. ஆனா உனக்கு மூளையே இல்லையே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? யுத்தங்கள் பொதுவா ஒரு விஷயத்துக்கு தான் ஏற்படும். அழிக்கிறதுக்கும் புதுசா உருவாக்குறதுக்கும். தாக்குங்க. இது வந்துட்டு நான் உதவி பண்றேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்ப புரியுதா நாங்க ஏன் சண்டை போடுறோன்னு? ஒருத்தரைய சும்மா விடாதீங்க. எல்லாரையும் கொன்னுடுங்க. இதயம் இல்லாத ஒருத்தனை நான் இப்பதான் பாக்குறேன். இப்படி கூட ஒரு உயிர் இருக்குமா? என்னடா தரையில நீச்சல் அடிக்கிற? நீதான் எங்க லீடர். இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஒரே வழி. வாடா வா. எனக்கு நேரம் இல்ல. நான் நகரத்தையே அழிச்சாக்கணும். வாடா. ஏய், ஏய். What access? எல்லாரும் தயாராக இருக்கு. ஏய், இது Red Ranger. நான் ஏஞ்சல் ரேஞ்சர். நான் Blue Shark Ranger. Oh yeah, yeah. நான் தான் Black Ranger. Yeah. டைகர் ரேஞ்சர். நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இவங்களை மொத்தமா அழிப்போம். அப்படியா? White Force. நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதுறீங்க. போய் அவங்கள பிடிக்கணும். Yes, sir. Yeah. Yeah.
ஜிம் ட்ராங்க்ஸ் ரூபோபாக்ஸ் மாஸ்டர் ஆஃப் பிளேட்ஸ். அது நான் தான் டாக்ஸிகா, ஆர்க்ஸ்கெல்லாம் தலைவி, அப்புறம் மாயாஜாலங்களின் பிறப்பிடம். மிரட்டலடி. என் சக்திக்கு உட்பட்ட தீய சக்தியே, இந்த அழிஞ்சு போன ஆர்குக்கு ஒரு புதிய உயிரை கொடு. அற்புதமா இருக்கு. அவங்களை அழிச்சிடு. இப்போ வாங்கடா. இப்பதான் அவங்க எப்படி பெருசாகுறாங்கன்னு புரியுது. ஆல்ரைட் காய்ஸ், இப்போ நம்ம விலங்கோட சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க வந்தாச்சு. என்ன இது புதுசா இருக்கு, எந்த மாதிரியே இல்லைங்க. என் லயன். என் லயன் என்கிட்ட பேசுது. நம்ம ஜோட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் அதுங்களை அழிக்க முடியும்னு சொல்லுது. அவங்களால இதை செய்ய முடியுமா? சரி, பார்த்துடலாமே. ஆமா, நான் ரெடியா இருக்கேன். ஆல்ரைட் கைஸ், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. கோல்ட் கோல்ட் கம் ஆன். என்ன இது? ஓகே, ஃபாலோ மீ. அந்த ஆர்கை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம். எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. ஆன் பண்ணுங்க. உங்க சேவர் எடுத்து வைங்க. பொசிஷன்ஸ்ல இருங்க. இது என்ன புது ரிலீஸா இருக்கு? ஆடா ஓய் ஓஹோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா கேண்டே காட்டுறியா? இப்ப பார்க்க தானே போற. நாங்க ரெடி. நாம ஏதாவது செஞ்சு மாஸ்டர் ஆர்கு கிட்ட நம்ம திறமையை காட்டணும். ஆமா, இல்லனா நம்மள அவர் அழிச்சிடுவாரு. இப்படி ஒரு இடத்த பார்த்தா எல்லாமே மறந்து போயிடும். நான் மறுபடியும் அனிமல் லேபுக்கு போயிடலாம்னு எனக்கு தோணுது. திரும்பி வந்துட்டீங்களா? ரேஞ்சர்ஸ் சந்தோஷமா அவங்க வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆனா கடைசியில என்னோட இந்த போர்ஸ் மொத்தமா அவங்களை அழிச்சிரும்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் நாம சக்தி வாய்ந்தவங்களா ஆகிக்கிட்டே இருப்போம். சீக்கிரமாவே 1000 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த உலகத்தை நான் ஆள போறேன். இந்த உலகம் எனக்குதான். ஹேய் காட்டுவாசி, இங்க வா, உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன்.
என்ன வேலை வச்சிருக்கீங்க? எங்களோட அடுத்த வேலை ஒண்ணு புதுசா மாத்த போறோம். அந்த சீக்ரெட் வாட்டர்ல இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் அழகா இருக்கேன்.